இது வந்து குக்கிங் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரான்ஸ் சாப்பிட்றதுக்கு செம்ம மஜாவாக இருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு வீக்கெண்ட் சண்டே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ் தான் பண்ண போகிறோம். ப்ரான் 65. அதை வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரான்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 முட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 லெமன் எடுத்துருக்கோம். வாங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரான்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், லெமன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, எடுத்து வச்ச முட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாமே போட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி காரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சீ ஃபுட் பொறுத்தவரை நல்லா ஸ்பைசி இருக்கணும். அதனால் வந்து காஷ்மீர் சில்லி வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம காஷ்மீர் சில்லி போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸும் வரும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலரும் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதனால் காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 மினிட் மேலே குக் பண்ணாதீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஃப் ஆகி உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் இப்போ குக்கிங் டைம் ரொம்ப முக்கியம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு கரெக்டாக அந்த நான் சொன்ன டைமிங்க்கு வந்து குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன், கருவேப்பிலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணி பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து எடுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஆயில் டெம்பரேச்சர் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா ரஃப் ஆகும். ஸோ இதை தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றிடலாம். ப்ரான் 65 வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம மஜாவாக இருக்கும் இந்த டிஷ்ஷு வந்து உங்களுக்கு. இதை வந்து வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சாப்பிட்டு சந்தோஷப்படணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.